வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாடுகளை விற்கவும் வாங்கவும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதற்கு எதிராக பல்வேறு மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. கேரள அரசு தொடங்கி வைத்த எதிர்ப்பை புதுச்சேரி, கர்நாடகம், இன்றைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மாநில உரிமைகளில் தலையிடக்கூடிய அத்துமீறும் செயல் அரசியல் சட்ட நடவடிக்கைகளுக்கு அடிப்படைகளுக்கு எதிரானது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எங்கள் மாநிலத்தில் இந்த நடைமுறையை, புதிய விதிமுறைகளை அமல்படுத்த மாட்டோம் என்றும் மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறார். இது அரசியல் ரீதியாக சொல்லப்படும் கருத்து. இன்னொரு புறத்தில் பால் உற்பத்தியாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள், விவசாயிகள் சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். வயதான மாடுகளை, பால் நின்று போன மாடுகளை என்ன செய்வது என்று மத்திய அரசு சொல்லட்டும், அவற்றை பராமரிக்கக்கூடிய அளவிற்கு விவசாயிகள் வசதி கொண்டவர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்று பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் செங்கோட்டுவேல் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது விவசாயிகள் பார்வையிலிருந்து வரக்கூடிய ஒன்று. இன்னொரு பார்வை புதிதான ஒன்று. கேரளத்தில் சில இணையதள ஆர்வலர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முழக்கம், தொடர்ச்சியாக இந்தி திணிப்பு, அதற்கடுத்து இப்போது வடக்கத்திய பண்பாடாக இருக்கக்கூடிய உணவு பண்பாடு ஒன்றை எங்கள் பண்பாட்டின் மீது திணிக்கிறார்கள். எனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திராவிட நாடு என்கிற ஒரு ஹேஷ்டேக், ஒரு முழக்கத்தை அவர்கள் இணையத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். இது பிரிவினை கோரும் முயற்சியோ அல்லது நாட்டை துண்டாடும் முயற்சியோ அல்ல, மாறாக ஒரு கலாச்சார திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குறியீடு என்று அதற்கு சிலர் விளக்கம் தருகிறார்கள். தவறான வலையில் விழ வேண்டாம் என்று பாரதிய ஜனதா கட்சி எச்சரித்திருக்கிறது. சசி தரூர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் கூட மத்திய அரசுக்கு எதிரான கோபம் நியாயம், இது தேவையற்றது என்கிற கருத்தை சொல்கிறார். விவாதிக்கலாம். நம்மோடு டாக்டர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி, பொருளாதார விமர்சகர் திரு ஸ்ரீராம், பொருளாதார ஆலோசகர் திரு அருண்குமார் தவே, சமூக ஆர்வலர், எழுத்தாளர் தமீம் தந்திரா, இவர்களோடு சேலத்திலிருந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர். வணக்கம். தமீம் தந்திரா, இந்த திராவிட நாடு முழக்கம் அப்படின்ற ஒன்று நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட நாடு முழக்கம் அப்படிங்கிறது இப்போ நேற்று நைட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி காலையில் சொல்கிற ஒரு முழக்கம் கிடையாது. தொடர்ந்து 1940 முதற்கொண்டு தொடர்ந்து எழுப்பப்பட்டு வர ஒரு குரல். அதை முழக்கமிட்டு பல கட்சிகள், திராவிட இயக்கங்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றன. இப்போ இந்த இடத்துல வரக்குண்டான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இது மாட்டு இறைச்சிக்காக மட்டும் வந்தது கிடையாது. தொடர்ந்து இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், அவ்வளோதான். இந்த மாட்டு இறைச்சிங்கிறது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். அதில் உண்மையிலே செஷன் கேட்குறாங்களா, பிரிவினையை கேட்குறாங்களா, இல்லை கோபத்தை, உணர்ச்சியை, தங்களை தங்கள் உணர்வு செய்யப்பட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க, ஒரு கோபம் அதனோட வெளிப்பாடு இது? இந்த பிரிவினையை யாரும் கேட்கல, இங்கே உரிமைகளை தான் கேட்குறோம். எங்கள் உரிமைகளை தான் கேட்குறோம். அதாவது ஒரு 4 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தமாக ஒரு 30% இந்தியாவுக்கு 30% ஜிடிபி நம்ம கொடுக்குறோம். அதில் வெறும் 18% தான் நமக்கு கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே அவங்களே எடுத்துக்கிறாங்க, நார்த் இந்தியன்ஸே எடுத்துக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே தொடர்ந்து மக்களை, இங்கே தென்னகத்து இந்தியா மக்களை ஃபுல்லாக இழிவுபடுத்துறது இருக்கட்டும், நாங்கள் வாமன ஜெயந்தி சொல்கிறதா இருக்கட்டும், கேரளாவை சொமாலியான்னு சொல்கிறது இருக்கட்டும், தமிழர்கள் கற்பராக இருந்தால் பரவாயில்ல, அவங்க கூடலாம் நாங்கள் வாழலையா அப்படின்னு சொல்கிறது இருக்கட்டும். இது மாதிரி தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை அவங்க தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற தனி மனித மீறல்கள். ஒரு சரத் யாதவ் ஒரு கருத்தை சொல்கிறாரு, தென்னிந்தியர்கள் கருப்பர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் எதேச்சியாக எதிரொலிக்கிறார். அல்லது இன்னொருவர் சொல்கிறாரு. இது மாதிரி இண்டிவிஜுவல் இன்ஸ்டன்சஸை வச்சுக்கிட்டு இல்லை, ஒரு தென்னகம் அவமானப்படுத்தப்படுது அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வர முடியுமா? மட்டும் எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, ஜிடிபி பற்றி சொல்கிறீங்க. முரசொலி மாறன் இந்த திராவிட கருத்தியல்ல முக்கியமானவராக கருதப்படக்கூடியவர். அவரே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சராக இருக்கும்போது பேசினார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு முழக்கமிட்ட காலம் வேற, இப்போ எந்த மாநிலம் சரியாக நிர்வகிக்கப்படுதோ அந்த மாநிலம் வளர்கிறதுன்னு பொருள்.
இப்ப தெற்கே அதிகமான ஜிடிபின்னு சொன்னா தெற்கே நல்ல நிர்வாகம் நடந்திருக்கு, வளர்ச்சி நடந்திருக்குன்னு தானே பொருள். இல்லை, அதுக்குண்டான ஃபண்ட்ஸ் அவங்க அலோகேட் பண்ண முடியல. வெறும் 18% தான் நமக்கு அலோகேட் பண்ணுறாங்க மொத்தமாகவே. அதாவது தென்னிந்தியாவுக்குன்னு அவங்க அலோகேட் பண்ணுற நார்த்துலேருந்து அலோகேட் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து வெறும் 18% தான். இதுவே டெல்லிக்கு இதை விட அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியா தென்னிந்தியை தாண்டி டெல்லிக்கு அதிகமான ஃபண்ட்ஸ் அதை அலோகேட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு நான் இந்தியனா உணரணும் அப்படிங்கிறத உணர வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கருத்துக்கள் வலுவிழந்து போகும். ஆனால் அது இல்லாத சமயத்தில் மக்கள் கேட்குறாங்க. இப்போ தவே திணிப்புகள் தொடர்ந்தால் இதுதான் பதிலடி, இப்படி ஒரு கருத்தை சும்மா விதைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறதா? இது ஒரு உணர்ச்சி வேகத்தில் இப்படி சொல்றாங்க, இதற்கான ஃபாடரை வந்து டெல்லியில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இதை இல்லை, இதெல்லாம் மூமெண்ட்ஸ்லாம் ஒரு கன்ஃபர்மேஷன் பயஸ் தான் சார். இது வந்து ஒரு என்ன ஒரு ஃபேட், ஒரு டெம்பரரியாக அந்த ஃபினாமினா. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆக அதோட அந்த ஃபோர்ஸு, அந்த மொமெண்டம் அதுவும் ஒன்று குறையறதுக்கு டெஃபினட்டாக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து இது மூமெண்ட்டே வரல, யாரும் வந்து அமைப்பு ரீதியாக திரண்டு வரல, சும்மா ஒரு சிந்தனை போரி வரல. ஏன்னா நம்மளுக்குள்ள இங்க சவுத் நார்த்துங்கிற ஒரு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பப்ளிக் வந்து டெஃபினட்டா தெரியும், இது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணுன்றது. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வாட்டரே நிறைய கிரைசிஸ் இருக்கு நெய்பரிங் ஸ்டேட்ஸ்குள்ள. அதுவும் பர்டிகுலர்லி கேரளா மாதிரி ஒரு ஸ்டேட் அவங்க ஆரிஜினேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக வேற சோர்ஸே இல்லை. அங்கேயே வந்து இன்னைக்கு அந்த கவு ஸ்லாட்டரை பற்றி சொல்லும்போது அங்கே இருக்கிற எம்பிஏ அப்படிங்கிற அந்த மீட் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க குவாலிட்டி பீஃபை கொடுக்குறோம், ஆர்டர் கொடுத்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுருக்க இந்த கவு ஸ்லாட்டர் ஆர்டர் வந்து கரெக்டுங்கிறாங்க. ஸோ லெட்ஸ் அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கவு ஸ்லாட்டர் பிளான் கரெக்டா இல்லையா அதை பற்றியே பேசும்போது கரெக்ட்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க அங்கேயே. அண்ட் நீங்க வந்து இது வந்து லீகலா பொலிட்டிக்கலான்னு பார்க்கும்போது இட்ஸ் லீகல் அமெண்ட்மெண்ட் மட்டும்தான். தெருவா வந்து முந்தா நாள், நேற்று, இன்று தொடர்ச்சியா வந்து கேரளத்தினுடைய பல்வேறு பகுதியில மாட்டு இறைச்சியை உண்ணுவதை ஒரு போராட்டத்தின் குறியீடா வந்து ஊரா நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வரவேற்கிறாங்கன்னு சொல்றீங்களா? மீட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் which is in கேரளா. ஒரு நாளைக்கு 650 மாடு அவங்க வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அவங்களோட எம்டியோட இன்டர்வியூல சொல்றாங்க we support this. நிர்வாகி ஒரு அதிகாரியுடைய கருத்து இல்ல, ஒரு கம்பெனியோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எம்டி வேற என்ன சொல்வார்? ஆமா, ஏன்னா அவர் இந்த process வரவேற்க தானே செய்வார். ஏன்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி மீட்ங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா லாட்டே எலெக்ஷன்ல கூட அவங்க ப்ராமிஸ் கொடுக்கிறது அதுதான். சோ டிமானிடைசேஷன் வந்த நாட்கள்ல டிமானிடைசேஷன் வந்த நாட்கள்ல எந்த பேங்க் சேர்மனும் அதை எதிர்த்து ஒரு வரி சொல்லல, ஒரு கருத்து, ஒரு சின்ன மாற்று கருத்து கூட சொல்லல. இல்ல, ஈவன் இப்போ கூட இப்பவும் கவர்மெண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல இருக்கிறவங்களுடைய பார்வையிலிருந்து அதை பார்க்க வேண்டியது இல்லை. நான் கேட்கிறது, நீங்க சொல்றீங்க இந்த பேன் தொடர்பாக. ஆமா, இப்போ கூட பிஜேபியில சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இறைச்சியை சாப்பிடுறதுக்கு நாங்க எந்த தடையும் வைக்கல, விக்கிறதுக்கு வாங்குறது கடும் கட்டுப்பாடு. இது வந்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ், அதுதான் கமிட்டி ஃபார்ம் இருக்கு. 1950ல ஒரு ஆக்ட் இருக்கு நம்ம கிட்ட, 1960ல ஒரு ஆக்ட் இருக்கு, 1972ல ஒரு ஆக்ட் இருக்கு, டிஃபரெண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்ஸ் இருக்கு, டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஈவன் அப்ப மகாராஷ்டிராவோட கேஸ்ல கூட அந்த ஹைகோர்ட் போட்டது என்னன்னாக்கா, அப்கோர்ஸ் இது என்ன ரெடிகுலஸா இருக்கு, சாப்பிட்றது வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு நோன் சொல்லல. ஏன்னா இதுக்கு ஆரம்பம்னு பாத்தீங்கன்னாக்கா எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. 2003ல தமிழ்நாடு என்ன பண்ணிருக்குன்னா ஸ்டேட் புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப வந்து அரசாங்கம் சந்தையில இறைச்சிக்கு வாங்கவோ விற்கவோ கூடாது தான் பண்ணிருக்காங்க. 1950 பிசிஏ ஆக்ட். அதுல வந்து நம்மளுக்கு யார் கேட்டாங்க? இப்ப தமிழ்நாட்டுல இருந்து கேட்டாங்களா? பட் யாரும் கேட்கலங்க. ஏற்கனவே கேஸ் இருக்குல்ல, 4000 ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, லீகலா இருக்கு, 40,000 இல்லீகலா இருக்கு. நீங்க நம்ம ஃபுட் பத்தி நம்ம கண்டாமினேஷன் நேரடியா சாப்பிடாத மாட்டை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வாங்கவோ விக்கவோ கூடாது. இல்ல, வாங்கவோ விக்க கூடாது அப்படினா சாரி, நீங்க வாங்கவோ சொல்லல, விக்கவும் கூடாதுன்னு சொல்லல, ரெகுலரைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சர்டிபிகேட் வாங்க. இப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட் எங்க இருந்து ட்ரேசபிலிட்டிங்கறது தான் பாயிண்ட். இதுல சர்டிபிகேட் வாங்குறத பத்தி சொல்றீங்க, அதனுடைய நடைமுறைகளை பற்றி திரு ராஜேந்திரன் கேட்கலாம். மற்ற ரெண்டு பேரோட ராஜேந்திரன் கேட்கிறது சௌரியம். திரு ராஜேந்திரன், நீங்க ஒரு விவசாயியாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில இந்த முடிவை, கட்டுப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த கட்டுப்பாடு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு வந்து அந்த நிபந்தனைகள், அந்த உத்தரவு, ஒரு விவசாயி மாட்டுச்சந்தையிலே ஒரு விவசாயியிடம்தான் மாட்டை விற்க வேண்டும், அந்த விவசாயியாகத்தான் இருப்பவர் மாட்டை வாங்க வேண்டும். அதற்கு சுமார் 5-6 அந்த நில உரிமை சான்று மற்றும் ஆதார் எண் போன்ற சான்றுகளை தயாரித்து உரிய அதிகாரியிடம்
விண்ணப்பம் பெற்று இந்த நிலையில் அவர்கள் ஆளுக்கு ஒரு நகலை வைத்துக்கொண்டு மீதியை அரசுக்கு அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் என்ற நடைமுறையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். இந்த நடைமுறை இது ஊழலுக்குத்தான் வழிவகுக்குமே ஒழிய பொதுவாக ஒரு மாட்டை விற்பதற்குண்டான எளிதான வழிமுறையை உருவாக்குவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என்று என்னுடைய கருத்து. மேலும் இன்றைக்கு இந்தியா ஒரு விவசாய நாடு. இங்கு 60-70% விவசாயம் கிராமங்களில்தான் வாழ்கிறது. அந்த விவசாயத்திற்கு உறுதுணையாக உபதொழிலாக இருப்பது இந்த கால்நடை வளர்ப்பு. இதில் நிறைய விவசாயிகள் இந்த இறைச்சிக்காகவே மாடுகளை வளர்க்கிறார்கள் மற்றும் பயனற்ற திறன் குறைந்த மாடுகளை வளர்க்க முடியாமல் பராமரிக்க முடியாமல் பொருளாதார ரீதியை கருத்தில் கொண்டு விற்பனைக்கு விடுக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த தடையாணை மேலும் விவசாயிகளை அவர்களுடைய பொருளாதாரத்தை நொறுக்குவதற்காகத்தான் அமையும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவேதான் அந்த மத்திய அரசாங்கம் இந்த தடையாணையை நிபந்தனைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். வயதான மாட்டை பராமரிக்க வேண்டியது விவசாயியுடைய கடமை. ஒரு பெற்ற தாய் தந்தையரை பராமரிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு மகனுக்கு கடமையோ மகளுக்கு கடமையோ அது மாதிரி வயதான மாட்டையும் பராமரிக்க வேண்டியது விவசாயியுடைய கடமை அப்படின்னு ஒரு வாதத்தை எதிர்த்தரப்புல முன்வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன திரு ராஜேந்திரன்? ஒரு கறவை பசு காலையிலும் மாலையிலும் 2 வேளைகள் பால் கொடுக்கிறது. அந்த பால் உற்பத்தி கொள்முதல் விலை உற்பத்தி செலவுக்கும் கட்டுப்படியாகாத நிலையில் இருந்தும் அந்த பாலை அன்றைய வருமானத்திற்காக உற்பத்தி செய்கின்ற நாங்கள் பாலே கறக்காம எந்த விதமான வருமானத்தையும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் கால்நடைகளை அதன் இறப்பு வரைக்கும் அல்லது அது திறனற்ற நிலையில் விற்பனை செய்வதற்கு உண்டான சூழ்நிலை வரையும் விற்க முடியாத ஒரு நிலையில் வளர்ப்பதற்கு உண்டான பொருளாதாரம் எங்களிடம் இல்லை. எனவே வருமானம் தருகின்ற கால்நடைகளை வளர்ப்பதே எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது வருமானமற்ற நிலையில் கால்நடைகளை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கான செலவு செய்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எங்களிடம் இல்லை. மேலும் குறிப்பாக காளைக்கன்றுகள் 1 வருடம் 2 வருடம் சிறுக நாள் ஒன்றுக்கு செலவு செய்து ஒட்டுமொத்தமாக அதை ஒரு 5000மோ 10,000மோ சந்தைக்கு இறைச்சிக்காக விற்கின்ற பொழுது எங்களுக்கு அதில் ஒரு பொருளாதாரம் வருகிறது. ஒன்று. இரண்டாவது, ஒரு பால் கறவை ஒரு 50,000 60,000 மதிப்புள்ள கறவையை ஒரு விவசாயி வாங்கி அது தன்னுடைய விவசாய பண்ணையிலே 6-7 ஈற்று கன்றுகளை ஈன்று பால் கொடுத்த பிறகு அது பால் கொடுக்க திறனற்ற ஒரு சூழ்நிலையிலே அதை நாங்கள் வைத்து பராமரிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை. இதுதான் எங்களுடைய இயல்பான பொருளாதார நிலை. அதனால் இதை நாங்கள் எங்களுக்கு கடமை, அதை ஒரு ஜீவகாருண்ய அடிப்படையிலே கடைசி வரைக்கும் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதற்கு சாத்தியக்கூறுகளே இல்லை என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மாடுகள் மேலே எங்களுக்கு வெறுப்பு இல்லை, அன்பு இருக்குது. ஆனால் அதுக்கு பராமரிக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லைன்றது அவர் முன்வைக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட். அது இந்த ஹோல் இஷ்யூவே எப்படி நான் 2ஆக பிரித்து பார்க்குறேன். ஒன்று எதை ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்னொன்று எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லைங்கிறது என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் ஃபைட்ஸ், யாரோ எந்த கட்சி யார் என்ன பேசுகிறாங்கிறது அது வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம். ரெண்டாவது ஒரு நிமிஷம், உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் கொண்டு வந்தவங்களுக்கு இப்போ இந்த ஒரு முடிவு வருது, இது கொண்டு வந்தவங்களுக்கு அரசியலே இல்லை நான் சொல்லிட்டு அடுத்தது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கறது இல்ல, எனக்கு அது இல்ல, பார்க்கணும்னு எனக்கும் ஆசை இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த முடிவு அரசியல் இல்லாம வருதா, அரசியலுக்காக இந்த முடிவு வருதா, வெறும் அரசியல் இல்லாம நான் அரசியல் வேண்டாம், அதே மாதிரி ரீஜனல் கம்யூனல் ரிலிஜியஸ் அந்த ஏரியா வேண்டாம். மூணாவது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி இருக்கிறது, இது 3 நாம தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா இதுல லீகல் சைடு என்ன இருக்கு, வெதர் லா பர்மிட்ஸா இல்லையா ஒன்று. ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் இவங்க சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா,
அது வந்து நடைமுறைப்படுத்துறதுனால கன்ஃபியூஷன்ஸ் வருமா, இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இவங்களால அதை நிறைவேற்ற முடியுமா? மூணாவது எக்கனாமிக் ஆங்கிள், வெதர் இந்த மாதிரி நடைமுறைப்படுத்தினா அதனுடைய விளைவுகள் என்ன? அது சார் சொன்னார், ஒரு ராஜேந்திரன் சார் சொன்ன சில ஆங்கிள்லாம் ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஜஸ்ட் குவிக்காக பேசிடுவோம். அதில் இந்த பொலிட்டிக்கல் சைடு வேணாம் நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான். இந்த மேட்ரு ஏதோ நேத்திக்கோ முந்தானாலோ இல்லை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்துட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு மேட்ரு எடுத்து செய்யப்படவில்லை. இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் போட்ட காலத்திலிருந்து, அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் பேசின காலத்திலிருந்து இது நடந்துட்டு இருக்கு. இதே மேட்டர் இதே பாயிண்டை பேசிகிட்டே இருக்கும். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 48ன்னு ஒன்று போட்டு அதை வந்து அதை பற்றி ஒரு பெரிய வியாக்கியானம் நடந்திருக்கு. அது அன்றைக்கு அம்பேத்கர் அரசியல் இல்லை அம்பேத்கர்லாம் பற்றி பேசி இல்லை, நான் அதுக்கு வரல. அன்றைக்கு வந்து வாத பிரதிவாதம் இருந்தது. பசுவை வந்து இளங்கண்ணை கொல்லலாமா வேணாமா அப்படின்லாம் வாத பிரதிவாதம் இருந்தது. ஆனா மாட்டுக்கறி வச்சிருக்கார மாத பிரதிவாதம் இல்ல ஆர்டிகல் 48ன்னு ஒன்னு போட்டிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஆர்டிகல் 48 போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஒரு நிமிஷம், என்னத்துக்காக போட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்தது, அன்னைக்கு நிதானமா விவாதிச்சாங்க. இது வேணுமா வேணாமா, நடைமுறையில் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இது தேவையா இல்லையா, நாட்டுக்கு இது வேணுமா வேணாமான்னு பெரியவங்க உட்கார்ந்து பேசினாங்க. இது நடந்தது. ஆனால் இன்னைக்கு அன்றைக்கு யாரும் ஒருத்தர் ஃப்ரிட்ஜில் வந்து மாட்டுக்கறி வச்சிருக்காரா ஆட்டுக்கறி வச்சிருக்காரா, சந்தையில் மாடை ஓட்டிட்டு போனவரை வந்து பிடிச்சி கொன்னாங்களா, அந்த அளவுக்கான சூழல் அன்னைக்கு சமூக பதற்றம் இருந்துச்சா, அதையும் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழலையும் அன்றைக்கு இருக்கிற சூழலையும் கணக்கில் எடுத்துட்டு பேசுறது அவசியம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை நீங்க நிறைவு. இல்லை, வெரி ஃபைன். நான் வந்து தான் சொன்னேன், அந்த பொலிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் அந்த மோட்டிவேஷனல் ஆங்கிள்லாம் நான் பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை இதில். ஏன்னா அது வந்து பெரிய லெவல் வாதத்துக்கும் ஒரு 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 சூட்டுக்கும் இடம் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது வேண்டாம். அந்த ஃப்ரிக்ஷன் அண்ட் அந்த லாட் ஆஃப் ஹீட் வில் கோ ஆஃப் வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இதில் லீகல் சைடில் பார்த்தேன்னா இது வந்து திஸ் இஸ் நாட் கிரியேட்டட் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டிலிருந்து எடுத்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணி இது செய்யப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு படித்து எனக்கு புரிஞ்ச அளவுக்கு இது சுப்ரீம் கோர்ட்டு 1994-95 ஒரு கேஸ் போடப்பட்டு 2005 நரேந்திர மோடி குஜராத் அரசாங்கத்தை சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்தில் ஒரு கேஸை ப்ரெசென்ட் பண்ணி அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு டெசிஷன் கொடுத்துருக்கு. அந்த கொடுத்துருக்கிற டெசிஷனில் அவங்க தே ஹேவ் சப்போர்ட்டட் கவு ஸ்லாட்டரை பேன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டோ தப்போ கேஸு அது ப்ராப்ளம் என்னென்னா அதை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா அது வந்து தெர் வில் பி அ கிளியர் டிவைடு பிட்வீன் ஒன் சைடு அண்ட் அனதர் சைடு. அது வந்து ரிலீஜியஸாக போகும், கம்யூனலாக போகும். அந்த ப்ராப்ளம் வேண்டாங்கிறதுனால சொல்கிறாங்க. ஸோ பேசிக் திங் இது டிரெக்டட் பை சுப்ரீம் கோர்ட். ஒன்று சுப்ரீம் கோர்ட் பண்ணதெல்லாம் செஞ்சுட்டாங்களா கவர்மெண்ட்? எந்த ஆதாரில் செஞ்சாங்களா? இல்லை, ஆதாருக்கு மட்டும் போவானே. வாட் ஹஸ் ஹேப்பன் டு காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ல என்ன செஞ்சாங்க? லோக்பாலுக்கு என்ன செஞ்சாங்க? நிறைய ஏகப்பட்ட விஷயத்துல செய்யாம இருக்கிறதுனால எதுக்கு இதை மட்டும் இப்ப திடீர்னு எடுத்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல, இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்லல, ஒரு பிராடர் கைட்லைன் தான் சொல்றாங்க. இல்ல அந்த பர்டிகுலர் கேஸ்ல அவங்க வந்து என்னென்னலாம் ரூல்ல இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து செகண்டரி நான் நினைக்கிறேன். ஸோ லீகல்ங்கிறது இவங்க செஞ்சதுல ஒரே ஒரு மேட்டர், லீகலா அவங்க வந்து ஃபாலோயிங் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ங்கிறது ஒன்று தான். இதுல வந்து ஒரே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், தனி சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாமே அவங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு தனியா சட்டத்தை கொண்டு வரலாம். இந்த இதுல ட்வீக் பண்ண தேவையில்லையே. இல்ல, ஏன்னா அது வந்து அந்த இது ட்வீக் பண்ணல. இது வந்து வெறும் ரூல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால இதனுடைய சாங்டிட்டி லெவல் இஸ் செகண்டரி லெவல்னு நான் நினைக்கிறேன். பட் திஸ் வில் பி வேலிட். இல்ல ஒரே ஒரு சின்ன மேட்டர் இல்லை. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு நினைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 122 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. இந்த 120 நம்மளால ஒரு சாதாரணமான ஒரு ஆதாருக்கு வந்து சரிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு முடிக்க முடியல இன்னி வரைக்கும். இவங்க இனிமே மாட்டுக்கு யுஐடி கொடுத்து அதை வந்து எப்படி இவங்க ஃபாலோ அப் பண்ணி ஒரு இதை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அதை எப்படி ஃபாலோ அப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, மூணாவது, மாட்டுக்கு தீவனத்துக்கே வழி இல்லை. இல்ல தீவனம் இல்ல, ஒன்னு ரெண்டு ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து 1-2 ப்ராப்ளம் இல்ல. அது அவர் சொன்ன மாதிரி இந்த மாட்டெல்லாம் கொண்டு போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் வச்சு வெட்டினரி டாக்டர் வச்சு விட்டுருங்கிறாரு. நம்மளால ஒரு மோட்டர் பைக்கை அது வந்து ஒரு லைசன்ஸ்டு பிளேட்டு நம்பர் மோட்டர் இது பைக்கு நம்பர்லாம் வச்சு அதுக்கு இன்ஜின் நம்பர்லாம் இருக்கக்கூடியதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வரப்போ உருப்படியாக திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாத நாடு நம்ம நாடு.
இதுல மாட்டை கொண்டு போய் ஒரு வெட்டினரி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு திருப்பி ஒழுங்கா திருப்பி எடுத்துட்டு வர முடியும்னு நம்புறது எவ்வளவு தூரம் அது வந்து ஒர்க்கபிள்னு தெரியல. நீ சொல்றது பார்த்தா எனக்கு லாலு பிரசாத் சொன்ன ஒரு கோட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. யாரெல்லாம் பசு பாதுகாப்புக்கு ரொம்ப அதிகமா பேசுறாங்களோ அவங்க வீட்டு வாசல்ல கொண்டு போய் ரொம்ப வயதான பசுவெல்லாம் கட்டிருங்க, அவங்க பராமரிக்கிறாங்களான்னு பார்ப்போம்னு ஒரு கிண்டலா அது கேட்டாரு. ஒரு போஸ்டரிங் எப்பவுமே சொல்லுவோம். நான் இந்த நம்ம பேசுவோம். பீட்டா ஆர்கனை மூணாவது எக்கனாமிக்ஸ் அதான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். தி எக்கனாமிக் ஆங்கிள் இருந்து திஸ் வில் பி a டிசாஸ்டர். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி a டிசாஸ்டர். ஏன்னா நம்ம வந்து 7th in ப்ரொடக்ஷன், மீட் ப்ரொடக்ஷன், 5th in consumption, sorry, 5th in production and 7th in consumption and number 1 in export in the world. நாம இப்பேற்பட்ட ஒரு எக்கனாமிக் ஆங்கிள் இருந்து திங்க் பண்ணி நம்ம நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை, அதை தவிர எம்ப்ளாய்மெண்ட் ஆங்கிள் இருந்து நினைச்சு பார்த்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு இதுல ஒரு 60,000 இன்ஸ்டிடியூஷன்ஸ் போய் அதனால ஒரு 60 லட்சம் பேருக்கு வேலை போச்சுன்னா ஐ டோன்ட் நோ வேர் ஃப்ரம். ஏற்கனவே இருக்கிற வேலைக்கே ப்ராப்ளம் இருக்கிறப்போ இன்னொரு வேலை இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு அந்த இடத்தை எப்படி நிரப்ப போறாங்கிறது எனக்கு புரியல. என்னத்துக்காக இப்போ இதை எடுத்துக்காங்கன்னு எனக்கு புரியல. உங்களுடைய கருத்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கக்கூடிய கொள்கைனால இந்தியா முழுவதுமே பல்வேறு இடங்கள்லையும் பிரிவினைவாத கோரிக்கை வரது வாய்ப்பு இருக்கிறது. இப்போ வந்து திராவிட நாடுன்னு கோரிக்கை வருதுனாக்கா அது காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்கக்கூடிய கொள்கை தான். மாநில அரசுடைய உரிமையில வந்து மதிக்கிறதே இல்லை, மாநில அரசுடைய கருத்துல கேட்கிறதே இல்லை, பல்வேறு முடிவுகள் எடுக்கிறாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி கோரிக்கைகள் எழுகின்ற வாய்ப்பு இந்தியா முழுவதுமே எழும். திராவிட நாடு கோரிக்கை மட்டும் இல்லை, வடகிழக்கு மாநிலங்களும் பிரிவினைவாத கோரிக்கைலாம் வரது வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கடுத்து இங்கே பேசுகின்ற பொழுது மிஸ்டர் தவே பேசுகிறப்ப சொன்னார், அதாவது தரமான மாட்டு இறைச்சியா அப்படின்ற மாதிரி பிரச்சனையை மாத்துறாரு. இங்கே எங்கேயுமே அந்த பிரச்சனை வரல. இப்போ வந்து பல மாநிலங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லாம் கூட என்ன இருந்துச்சுனாக்க பசுமாட்டுக்கான தடை, பசு வதை தடை சட்டம் மட்டும்தான் இருந்தது. அதில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து அங்கே முதலமைச்சர் வந்த பிறகு அது காளைகளுக்கு மாற்றினார். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மாற்றினாங்க, தண்டனை அதிகரிச்சாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மாநிலங்களில் எருமை மாட்டை கூட கொலை இது பண்ணக்கூடாது, எருமை மாட்டிறைச்சி கூட சாப்பிடக்கூடாதுலாம் வந்து மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சியை வைத்திருக்கக்கூடாது, மாட்டிறைச்சியை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வந்து மிக கடுமையான சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்படுகிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு உணவு உரிமைக்கு எதிரான தாக்குதல், கலாச்சார உரிமைக்கு எதிரான தாக்குதல், வெறுப்பு அரசியல். இப்ப என்ன பார்க்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ, அதாவது இந்தியாவில் வந்து இந்த உணவு கலாச்சாரம், மாட்டிறைச்சி கலாச்சாரம் என்பது இந்தியாவுடைய வேத காலத்தில் இல்லை, நம்முடைய கலாச்சாரம் கிடையாது. இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள் வந்த பிறகுதான் இந்த மாட்டிறைச்சி கலாச்சாரம் இந்தியாவுக்கு வந்துச்சு என்று சொல்லி இன்றைக்கு வந்து பசுமாட்டை ஒரு புனிதமாக்கி மாட்டிறைச்சி உணர்வுகளை ஒரு கேவலமான பிரிவுகளாக மாற்றி அப்படிப்பட்ட ஒரு கருத்தை பரப்பி இன்றைக்கு முஸ்லிம்கள் மீதும் தலித்துகள் மீதும் வெறுப்பு அரசியல் உருவாக்கக்கூடியதை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. எனவே மக்களை வந்து மத ரீதியாக, சாதி ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அரசு செயல்படுகிறது. அதுக்கு வெறுப்பு அரசியலை வந்து பயன்படுத்துகிறது. அந்த வெறுப்பு அரசியல் மிக முக்கியமான காரணமாக மாற்றிறைச்சியை வந்து அது செய்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க இப்போ சார்லாம் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்பு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஏதோ வடநாட்டினுடைய கலாச்சாரம் வந்து வெஜிடேரியன், திராவிட அதாவது தென் மாநிலங்களில் தான் அதிகமாக மாற்றிறைச்சி சாப்பிட்றாங்கிற கருத்து தவறானது. அந்த கருத்தை சில பேர் வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திராவிட நாடுங்கிற கோரிக்கை வருது. இப்போ வந்து உலகம் முழுவதும் தொல்லியலாளர்களுடைய ஆராய்ச்சியில், மானுடவியலாளர்கள் ஆராய்ச்சியில் என்னன்னாக்க கடந்த 1 லட்சம் ஆண்டுகளில் உலகம் முழுவதும் புதைபொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பொழுது எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்க அதிகமாக கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் என்னன்னாக்க பசுமாட்டு கூடுகள், அதே போல எருதுகளுடைய கூடுகள், எலும்பு கூடுகள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து வெட்டி அதை இறைச்சிக்காக பயன்படுத்திருக்கிற ஆதாரங்கள் உலகம் முழுவதும் இருக்குது. அப்போ வந்து மனித குலம் உலகம் முழுவதுமே மாட்டு இறைச்சி உண்ணிருக்கிறது. அதே போல இறைச்சி உணவுக்கு மாறிய பிறகுதான் மனிதன் மனிதனாக மாறினான். இது வந்து அப்பட்டமான ஒரு உண்மை. இதை வந்து ஏங்கல்ஸ் என்ற அறிஞர் மிக செல்வாக சொல்லியிருக்காரு. மனித குரங்கிலிருந்து மனிதன் மாறிய இடைநிலை பாத்திரத்தில் உழைப்பின் பங்குன்னு சொல்லக்கூடிய இதுல வந்து அவர் மனித மூளைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அந்த வளர்ச்சி ஏற்படுத்தி பெரிய மூளையாக மாறுவதற்கான வந்து மனித குரனுடைய மூதாதையர்கள் தாவர உணவிலிருந்து விலகி இறைச்சி உணவை சாப்பிட்டதான் முக்கியமான காரணம் சொல்றாங்க. அப்ப அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி வரக்கூடிய கடந்த 1 லட்சம் ஆண்டுகளாவே மாட்டு சாப்பிட 2-3 பிரச்சனை இருக்கு. இறைச்சின்னு பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா இறைச்சியும் மாட்டு இறைச்சின்னு சொல்றேன் குறிப்பா. ஏன்னா ரெண்டு விதமா இருக்கு. வெஜிடேரியனிசத்தை வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் கூட அது வந்து சைவம் சிறந்தது, சைவத்தை உண்ணுங்கன்றத ஒரு முழக்கமா முன் வச்சாங்க. அவங்க வந்து இறைச்சியில இது சரி இது தப்புன்ற பாகுபாட்டுக்கு போல அவர் வள்ளலார் நெறியிலிருந்து அந்த பார்வையை முன் வச்சாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லா இறைச்சியும் சமமாக பார்க்கப்படல. ஒரு இறைச்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்,
இன்னொரு இறைச்சிக்கு இன்னொரு பார்வை இருக்கு. திரு தவே இதுல 3-4 அம்சங்களை முன்வைக்கிறாங்க. விவசாயியின் தரப்புல சொல்லக்கூடிய கருத்து அவங்களுடைய இயலாமை, பொருளாதார ரீதியாக நடைமுறை சாத்தியமின்மை, இது ஊழலுக்கு தான் வழிவகுக்குமே தவிர வேற ஒண்ணுக்கும் இது வழிவகுக்காதுன்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, வேலை வாய்ப்புகளை உருவாக்குற வேண்டிய ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு கடுபிடிகளை பண்றதுன்றது வேலை வாய்ப்பை வந்து பாதிக்கும், பொருளாதார ரீதியான மோசமான நடவடிக்கை இதுன்ற ஒரு பார்வை திரு ஸ்ரீராம் முன்வைக்கிறார். ரவீந்திரநாத் முன்வைக்கிறது உணவு உரிமைக்கு எதிரான ஒரு செயல். இன்னொன்று வெறுப்பு அரசியலுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த 4க்குமான பதிலை உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு சொல்லுங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு தவே. சார், நம்ம ஒரு மாடு இந்த மாதிரி அனிமல்ஸ் கேட்டில் வந்து இறைச்சி இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை விற்று வர காசை விட அதை வளர்த்தோம்னா இன்னும் அதில் ரெவென்யூ ஜாஸ்தியாக வரும்ன்றதா ஒரு ஃபைண்டிங். யார் ஃபைண்டிங்? இது வந்து ஒரு NSS வழியே சொல்கிறது, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே சொல்கிறாங்க. அண்டு மாட்டு இறைச்சியவே நான் வெஜிடேரியனோ நான் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு எனக்கு பவர்ஸ் கிடையாது யாருக்குமேன்னு சொல்கிற ஒரு வாதத்தைப்படி பார்த்தாக்க, மகாராஷ்டிராவில் இந்த ஹைகோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, சொன்னது என்னன்னா, கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் படி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரைட் டு ஃபுட்டு தான் இருக்கே தவிர ரைட் டு சாய்ஸ்ன்றது கிடையாதுன்றது அவங்களோட பாயிண்ட். அது என்ன சாப்பிடணும்ன்றத வந்து ஒருத்தர் பிளேட்ல என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வந்து சொல்லலாம். சொல்லலாம். மகாராஷ்டிரா சொல்லுது, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பாயிண்ட் எடுத்து வைக்குது. அதாவது கிளீன்லினஸ் இல்லாத மகாராஷ்டிரா கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட்? சுப்ரீம் கோர்ட்ல பிளேஸ் பிஜேபி கவர்மெண்ட் ஆர்கியூ பண்றாங்க. மகாராஷ்டிரால இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் நான் சொல்றேன் இது வந்து 1950 இருந்தே இந்த ஆக்ட் இருக்கு. இது வந்து என்ன இன்னொன்னு என்னக்க, எம்ப்ளாய்மெண்ட்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இதனால வந்து வர ஜாஸ்தியான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால தான். அண்ட் நம்ம இப்ப சொல்றது வந்து அனிமல் ஃபார்மிங்னு சொல்றோம். நார்மலா இருக்கிற அக்ரிகல்ச்சர் தவிர அனிமல் ஃபார்மிங்னே சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த சந்தைக்கு போகும்போது சார், இங்க எப்படி மற்ற இதெல்லாம் நம்ம இந்த கவர்மெண்ட்னால டிரான்ஸ்பரன்சி ட்ரேசபிலிட்டின்னு கொண்டு வரோமோ, ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். நாம கேட்டில் வச்சிருக்கிற ஆளுக்கு டைரக்டா மாடு வந்து சந்தைக்கு வருதான்னு கிடையாது. புரோக்கர்ஸ், கமிஷன் ஏஜென்ட்ஸ் அவங்க தான் அஃபெக்ட் ஆவாங்க. இதுல உண்மையான மாடுக்கு விலை கிடைக்கிறதே கிடையாது. அந்த மாடு வச்சு விற்கட்டும், விற்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. நல்ல விலை தரணுன்றதுக்காக தான் இந்த இது பண்ணி, விலை தரணுன்றது மட்டும் கிடையாது, விலை தரணும் ஆரோக்கியமான மாடும். ஏன்னா சந்தைக்கு வரும்போது நீங்க கறவை மாடு இல்ல சார், ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல ஒரு விவசாயி ஒரு மாட்டு நடக்குதா இல்லையான்னு அவரே கேட்டு பாருங்க. சந்தைக்கு வரும்போது நல்ல மாடும், இப்ப மேட்கோ டிசீஸ் ஒரு டிசீஸ். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, தரகர் பாதிப்பாருன்னு சொல்றீங்க, தரகர்கள் பாதிப்பார்கள்னு சொல்றீங்க. தரகர்கள் நிறைய இதுல எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க மாடை விக்கிறவங்க. ஏன்னா வியாதி இருக்கிற மாடை கொண்டு வராங்க சார். டிசீஸ் இருக்கிற மாடு, மேட்கோ டிசீஸ் தெரியும், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் தெரியும். இந்த டிசீஸ் இருக்கிற மாடும் கறவை மாடும் ஒண்ணா வந்து சந்தையில வரும்போது இதோட இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும்போது இது கவர்மெண்ட் இப்ப என்ன பண்ணுதுனாக்க, இதை கொடுத்துருக்கிறது யாரு? என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி. இந்த ஆக்டை கொடுத்துருக்கிறது. ஸோ இட்ஸ் ஒன்லி பொல்யூஷன் அண்ட் ஃபுட் சேஃப்டின்னு சொல்லி வரும்போது நீங்க என்ன வேணா சாப்பிடலாம். யாரும் இதை பத்தி இந்த ஆக்ட்ல யாரும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. சேஃப்டி அண்ட் ஒரு கிளென்லினஸையும் ஹைஜீனை பத்தி மட்டும்தான் இதுல இன்சிஸ்ட் பண்ணிக்குது. அண்ட் லைசன்சிங். நான் கொண்டு வர மாடு வந்து என்னோட பிளேட்ல வர மாடு எங்க இருந்து வந்து ஆரிஜின், அது வந்து கரெக்டா ஒரு சர்டிஃபை ஆகி ஹெல்த்தியா இருக்கு அந்த மாடு. இது கேட்க கூடாதா சார்? உங்களுக்கு மத்த வெஜிடபிள்ஸ் இல்ல அப்படியே ஆனாலும் விக்க கூடாதுன்றாங்களே. நீங்க ஹெல்த்தியா இருந்து எந்த மாதிரி டிசீஸ் இருக்கு நீங்க சர்டிஃபிகேட் வாங்கலாம்ன்றாங்களே. நீங்க அந்த நோட்டிஃபிகேஷன் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம். அந்த சர்டிஃபிகேட்ல ஹெல்த்தியா இருந்து எல்லா நோயே இல்ல, எந்த நோயும் இல்லாத ஒரு மாட்டையும் நீங்க இறைச்சிக்கு விற்க முடியாது. எதுக்கு? ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு தான். என்ன லைசென்ஸ்ட் இருக்குல்ல, நீங்க தனி நம்பர் வாங்கிட்டு போயிடலாம். நான் போய் வெட்டி கொன்னு சாப்பிடுறேன் இல்ல அப்படின்னு ஒரு 10 பேர் போய் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சாப்பிடலாமா? லைசென்ஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ் கொடுக்கலாமே. அன்லைசென்ஸ் தானே இப்ப ரெகுலேட் பண்ணிருக்கே யாருக்குன்னா சார், லைசென்ஸ் ஸ்லாட்டர். நீங்க நம்ம இன்னும் ஆக்ட சரியா படிக்காம புரிஞ்சுக்காம இறைச்சிக்காக வெட்டக்கூடாதுன்னு சொல்லல இங்க யாரும். லைசென்ஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ். ஏன்னா நீங்க மாடை எப்படி வெட்டணும்ன்ற ஒரு ரெகுலேஷன் குரூவலா கொள்ள முடியுமா? அதுக்கு பெயின் இல்லாம. ஏன் மற்ற அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஏன் சொல்றதுன்னா, ஃபிஷ்ஷுக்கு பெயின் கிடையாது, ஃபிஷ்ஷுக்கு வலி தெரியாது, அதனால ஃபிஷ் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லிருக்காங்க. பட் இல்ல ஆக்சிஜனுக்காக சார், ஆக்சிஜனுக்காக. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்டை நம்ம கொண்டு வரல. சிஸ்டம் இருக்கிற எல்லா அனிமலுக்கும் பெயின் இருக்கு சார். இப்ப நான் வந்து சொன்னது வந்து இந்த மாடை நம்ம சாகடிக்க கூட ஒரு ப்ராசஸ். சார் சொன்ன ஒரே ஒரு ஒரு பக்கம் 8 பேருக்கு மேல ஒரு கம்பெனில ஒரு லேபர் ஒரு நீங்க வந்து ஒரு எக்கனாமிக் லிபரலைசேஷனை ஆதரிக்கிற ஒருத்தர்
இதுவரையிலும் வந்து மோடி அரசு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, லைசன்ஸ் ராஜுக்கு நான் முடிவு கட்டுறேன். 8 பேருக்கு மேல ஒரு ஃபேக்டரியில ஒருத்தர் ஒர்க் பண்ணா எந்த கம்பெனிலும் எந்த ஒரு லேபர் இன்ஸ்பெக்டரும் போய் கடைக்கு லைசென்ஸ் வாங்குறதும் அந்த லைசென்ஸ் ராஜ்ன்ற வேர்டை தப்பா எடுத்துக்கிறீங்க. லைசென்ஸ் ராஜ்னா என்னன்னா இதுல வந்து ஒரு மாட்டை விக்கிறதுக்கு 5 பேர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வர சொல்றீங்க. இல்ல ஒரு ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ண 50 லைசென்ஸ் கிடையாது. சிங்கிள் விண்டோ no லேபர் ரிஃபார்ம். நீங்க செக் வித் யுவர் ஃபேக்ட்ஸ். லேபர் லெஸ் கவர்னன்ஸ் மோர். ஆமா, அதுல வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஒரு கம்பெனிக்கு அவர் விரும்பினபடி போய் செக் பண்ண முடியாதுன்னு இப்ப மாத்திருக்காங்க. ஏனென்றால் நீங்க நல்லபடியா தொழில் பண்ணுங்க, யாருடைய குறுக்கீடும் இல்லாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து மோர் அண்ட் மோர் ரிஜிடிட்டியை கொண்டு வரதுன்றது சரியா? எங்க இருக்கு சார்? சார் நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு போனா அது ஹைஜீன் பார்க்க மாட்டீங்களா? அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஹைஜீனா இருக்கணும்ன்றது தப்பா? அதுக்கு லைசன்ஸ் வாங்கன்றாங்க. ஒரு ஹைஜீனாக்க என்ன சார்? சுத்தம், சுகாதாரம், இது இருக்க கூடாதா? ஒரு மாடு வெட்டற ஒரு நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க சுத்தமா சுகாதாரமா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்துல கொண்டு வந்தது. ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு லைசென்ஸ் சந்தையில வந்து எத்தனை ஸ்லாட்டர் ஹவுசஸ் போய் இவங்க ரைட் பண்ணிருக்காங்க? இதுவரைக்கும் எத்தனை ஸ்லாட்டர் ஹவுசஸ் சுகாதாரம் இல்ல அப்படினு ரைட் பண்ணிருக்காங்க? ஒரே நிமிஷம், ஒரு செகண்ட் மட்டும் இத கேளுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அனிமல் சாக்ரிஃபைஸ் அண்ட் தி லா இன் தமிழ்நாடு சவுத் இந்தியான்னு ஒரு புக், ஆண்டனி குட்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க். அவரு பாரிஸ்ல செப்டம்பர் 2000 பேப்பர் பிரசன்ட் பண்ணார். அதுல 2003ல ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ஏன் திடீர்னு கோயில்ல இந்த வெட்டறதெல்லாம் நிறுத்த சொன்னாங்கன்னு ஒரு ஆக்ட் வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்ட் பின்வாங்கனாங்களே, ஜெயலலிதாவே பவர்ஃபுல் அத பத்தி டீடைலா சொல்லும்போது இந்த ஸ்லாட்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. எலெக்ஷன்லயும் சந்திச்சாங்க. அந்த ஸ்லாட்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. எப்படி வந்து 500 மாட ஒரே கோயில்ல ஒரே நாள்ல வெட்டும்போது அதனால தான் அது ப்ரோவோக் ஆயி வந்தது. இன்ஃபேக்ட் இதுதான் இட் ஹஸ் செட் தி நேஷனல் டோன்ன்றாங்க. சார் அது நடக்கிறது கர்நாடகால சார். 500 மாட ஒரே இடத்துல வெட்டறது கர்நாடகா. இல்ல இங்க நம்ம ஸ்டேட்ல பண்ணி தான் அதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சு. இல்ல அதே அந்த நீங்க எந்த மணப்பாறை பக்கத்துல நடக்குது அது வழிபாட்டு முறைங்க. நீங்க எந்த சட்டம் பின்வாங்கப்பட்டுருச்சு. அதுல என்ன சொல்லிருக்காங்க? மறைமுறை நீங்க இல்ல நான் பாயிண்டடா வரும். ஒரு பாயிண்ட் என்னன்னா உணவு உரிமையை நீங்க எதிர்க்கிறீங்க. ஒருத்தர் என்ன சாப்பிடுற 48 சொன்னார்ல, அதுலயே அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா அந்த காலத்திலே ஹியூமன் எவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் இறைச்சியை சாப்பிடுறது நிறுத்துறதுன்றது தான் பெட்டர் அப்படிங்கறதுனால 48ல நீங்க வேளாண்மையையும் கால்நடை வளர்ப்பை நவீனப்படுத்தணும். அதே போல இழுவை மாடுகளையும் கறவை மாடுகளையும் வந்து வகை செய்வதை புரோஹிபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கான காரணம் என்ன? நவீனப்படுத்தின எந்திரங்கள் வந்துடும் இல்லையா? அப்ப தேவையில்லாம வந்து பசு மாடுகளை கொலை பண்ணிடக்கூடாது, கன்றுக்குட்டியில கொலை பண்ணிடக்கூடாது, அதாவது வதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. எங்கே வந்து அதுல பசு புனிதமானது, மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது, அதை தடை பண்ணுங்க அப்படின்னு எங்கே டாக்டர் அம்பேத்கர் வந்தார் அவர்கள் வந்து பசுவதை தடைச்சிட்டு ஆதரிச்சு சொல்லல. இன்னும் சொல்ல அவர் சொல்றதுக்காக சொல்றேன். அடுத்த விஷயம் மகாத்மா காந்தி. ஒரு நிமிஷம், மகாத்மா காந்தி கிட்ட விவாதம் போது 20,000 போஸ்ட் கார்டு வந்திருக்கு, நிறைய லெட்டர் வந்திருக்குன்னு ராஜேந்திர பிரசாத் கொண்டு காமிக்கிறாரு. பசுவதை தடைச்சதை பத்தி நாம வந்து அரசியல் சட்ட இதுல வந்து விவாதிக்கணும்னு சொல்லி. அப்ப மகாத்மா காந்தி கடுமையாக அதை எதிர்க்கிறார். அரசியல் சாசன அவையில வந்து இதை பத்தி விவாதிக்க கூடாது, அப்படி விவாதிச்சாலும் வந்து பசுவதை தடைச்சதை கொண்டு வந்து நான் ஆதரிக்க மாட்டேன். இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடு மட்டும் இல்ல, அது வந்து பல்வேறு மதங்கள் உள்ள நாடு, மற்ற மதங்களை வந்து என்னுடைய கருத்தை ஏற்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் தெளிவா வந்து யங் இந்தியா பத்தியில அந்த பேட்டி வந்து வந்திருக்கிறது. அதனால ஜூலை 25 1947 மகாத்மா காந்தி வந்து சொன்னதை வந்து அந்த அவர் சொன்ன இது வந்து வந்திருக்கிறது. அதனால மகாத்மா காந்தி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா பசு பாதுகாப்பு வந்து ரொம்ப முன்னேறி நடத்தினாரு. அதே சமயத்துல பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றப்ப அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்பேத்கரும் பசுவதை எங்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு, நான் என்ன வேணா சாப்பிடலாம்ன்றது. இன்னொன்னு பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ்னு ஒரு ஆக்ட் இருக்கு, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு இருக்கு. எதை பேலன்ஸ் பண்றது? இந்த பேலன்சிங் கஷ்டங்கிறனால தான் 60 வருஷமா கேசஸ் நடக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே. இதுக்கு இமிடியேட் சொல்யூஷன் 1800 நடக்குது. அப்ப வந்து கேஸ்ல என்ன சொல்றாங்க கூட என்ன சொல்லுங்க, இந்த உரிமை தகவல் முடியாது சொன்னதனால தான் மிகப்பெரிய அளவு பசு பாதுகாப்பு இயக்கம் இந்தியால வந்துச்சு. நீங்க படிச்சு பாருங்க. 1800ல சொல்யூஷன் கிடையாது. நீதிமன்ற தகவல் முடியாது சொல்லுங்க, ஒரு அமெண்ட்மென்ட் தான். ஒரு அமெண்ட்மென்ட் ரொம்ப நேரமா ஒரு குறுக்கிட விரும்புறாரு. இதுக்கு மட்டும் அம்பேத்கரை இன்வோக் பண்றது வந்து நான் ரொம்ப நுண்ணற செயலா பாக்குறேன். அதுக்கு சட்டத்தை மட்டும் நீங்க மேற்கொண்டுட்டா போதும். இன்னொரு விஷயம், ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு இவர் சொன்னாரு, ரொம்ப ரொம்ப தவறான வாதம். அதாவது நம்ம வைல்ட் அனிமல்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி மற்ற அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணதுக்கே காரணம். அது ஆடு மாடு கோழியை வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ணதுக்கு மெயின் காரணம் இதுதான். இந்தியாவில் வந்து டொமஸ்டிகேட் பண்ணவே கிடையாது, சாப்பிட்றதுக்காகவும் அதை
அனிமல் அனிமல் இல்ல வேத காலத்துல வந்து எந்த காலமா இருந்தாலும் மாட்டு எப்ப எவல்யூஷன் ஆகி பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துச்சுன்னா வெறும் 10,500 வருஷம் தான். அதுவும் வெஸ்டர்ன் யூரோப்ல தான் பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியா போன்ற பல நாடுகள்ல மாடு உள்ளேயே வந்துச்சு. இதையும் தாண்டி நம்ம ஏன் வந்து மாட்டை வந்து இது பண்றோம் அப்படின்னா, மாடோ கோழியோ இல்ல ஆடோ உணவு சங்கிலியில வரவே வராது. நீங்க ஒரு மான் இருக்கு அப்படின்னா, அதாவது ஒட்டுமொத்த ஒரு உயிரினங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இல்ல உயிரினங்கள் நீங்க ஹியூமன் எவல்யூஷன் சொன்னீங்கல்ல, நான் சொல்லிடுறேன். prey and predator ஒட்டுமொத்தமா ஒரு மாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு புலி இருக்கும். மாடுக்கு வந்து நம்ம தான் சார் வந்து திரும்ப வதையை பத்தி தான் பேசுறாரு. வதைக்க வேண்டாம். அதே சமயத்துல வந்து மனிதர்களுக்கு நம்ம என்ன சொல்ல யூத்தனைசியா கருணை கொலை எல்லாம் இருக்கு. மகாத்மா காந்தி அதை பத்தி பேசியிருக்காரு. நீங்க வந்து மாடுகளுக்கு இல்ல ஆடுகளுக்கு வழி இல்லாம அதை வந்து இது பண்ணி மாட்டு இறைச்சி பயன்படுத்தலாமா, அதை ஏத்துக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு இங்க இருந்து சொல்லிட்டு உணவு முறையில தலையிடுறாங்க, உணவு உரிமையில தலையிடுறாங்க. மாட்டு இறைச்சி சாப்பிட கூட சட்டம் கொண்டு வராங்க. அதான் பிரச்சனை சார். நீங்க வந்து நான் என்ன கேட்கிறேன், அதைதான் அத துன்புறுத்துறதுதான் எதுக்குறீங்களா? அது வந்து இறைச்சிக்காக அதுதான் சார் அந்த மாதிரி அரசாங்கம் சொல்லல. தவே சொல்றது வந்து ஹைஜீனிக்கா சாப்பிடுங்கடா, சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஹைஜீனிக்கா அந்த மாதிரி அரசாங்கம் சொன்னா பரவாயில்ல. அது சொன்னீங்க, அந்த மாதிரி எங்க சொல்லுங்க. அவர் சொல்றதுதான் பாயிண்ட். அவர் சொல்லுங்க, வாட்டர் ஹவுஸ க்ளோஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க சொல்றது வந்து சுகாதாரமா சாப்பிடணும்ன்றீங்க. சுகாதாரமா சாப்பிடுறவங்க சுகாதாரமா சாப்பிடணும். மகாராஷ்டிரல ஸ்லாட்டர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூபில வந்து யோகி ஆதித்யநாத் இருந்தவர் பல ஸ்லாட்டர் ஹவுஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேலை இல்லாம இருக்காங்க. இல்ல மாட்டு இறைச்சியை வந்து நீங்க பயன்படுத்த முடியாது. அந்த ஸ்லாட்டர்ஸ் எதை வைக்கலாம், கோழி வைக்கலாம், ஆடு வைக்கலாம், அவ்வளவுதான். டாஸ்மாக்ல பார்க்ல லைசென்ஸ் வாங்கி தான் வச்சிருக்காங்க. அதை நீங்க க்ளோஸ் பண்ண முடியுமா? டாஸ்மாக்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ்க்கு ஒரு ஏரியா இருக்குல, ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னாக்க அங்க இருக்குல ஸ்மோக்கிங் அஃபென்ஸ் தான். நீங்க வந்து காருக்குள்ள இருக்கேன்றதால ரோட்ல ஸ்மோக் பண்ண முடியுமா? ரோடு பப்ளிக் பிளேஸ் தானே. அதே மாதிரி தான் சார் மாடும் நீங்க சாப்பிடலாம் சார், வீட்ல வச்சு சாப்பிடலாம். ரோட்ல வெட்டக்கூடாது, கண்ட இடத்துல வெட்டக்கூடாது. ஒரு நாளைக்கு மாநகராட்சியில் அனுமதி இருக்கு. சார் இங்க வந்து அனுமதி இல்லாத அதே மாதிரி வெட்டனை காட்டு சர்டிபிகேட் கொடுக்கணும். மெத்தன மாட்டு கடை இருக்கு, எத்தனை கோழி கடைகள். ஒரு நாளைக்கு 30 லோடு லாரி இங்க இருந்து கேரளாவுக்கு 30 ஆடு மாடு வச்சு எப்படி போகுதுன்றது ஹைஜீனிக்கா பண்றதுன்றது வந்து கோழி மற்றதுக்கு மீன் மற்றதுக்குலாம் இல்ல. கோழி விட சுத்தமான ஒரு இது இருக்கா? எல்லாத்துமே ஒரு ஸ்கூட்டர்ல கொண்டு போறதும் ஒரு டிவிஎஸ்ல கொண்டு போறதும் தரையில அடிச்சிட்டு மாடு எப்படி எடுத்து போறாங்க, மாடு எப்படி எடுத்து போறாங்க தெரியல. ஒரு மாடு நிக்கும், அதோட கொம்பு இன்னொரு மாடு ஒரு கண்ணை முடியாது. கோழியை தலையில கட்ட கொண்டு போறோம், அது மாதிரி செய்ய முடியாது. செஞ்சா அது குற்றம் தான். ஆனா இது நடந்துட்டே இருக்கு, அதை ரெகுலேட் பண்ணிட்டாங்க. சரி, மாடு சாப்பிடுறவங்க சாப்பிடாதவங்க பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொருக்கா சாப்பிடுறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. என்னன்னாக்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பல மாநிலங்களும் சரி, ஆட்டை வெட்டி இறைச்சி பயன்படுத்தினா கூட வெட்டரி டாக்டர் சர்டிபிகேட் வேணும். நோய் இல்லாத, அதனால நோய் பரப்பாத இதான் பயன்படுத்த. இது வரையிலும் ஹைஜீனிக் பத்தி கேக்குறதுனால உங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டிக்காக கேக்குறேன். அந்த மாதிரி சொல்லப்படல. ஒரு நிமிஷம், ஹைஜீனிக் இல்லாம சுகாதாரமின்றி சாப்பிட்டதுனால, மாடு சாப்பிட்டதுனால எதுவும் பிரச்சனை வந்திருக்கு அந்த நாட்டுல? எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அது மாதிரி எதுவும் தமிழ்நாட்டுல டிசீஸ்ன்றது வந்திருக்கு. இட் இஸ் டேஞ்சரஸ். அது வந்து வந்துடுச்சா, நீ ஏற்கனவே பண்ணிருக்கா, உனக்கு ஜீகா வைரஸ் வந்திருக்கா நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நடவடிக்கைக்கு முன்னாடி இது இருக்கான்னு பாப்போம். சரி, ஒரு நிமிஷம் நம்ம இவர்கிட்ட கேட்போம், நம்முடைய விவசாயிட்ட கேட்போம். என்னன்னா, நம்ம மாட்டு இறைச்சி சாப்பிடுறத ஆதரிக்கிறவங்களும் சாப்பிடுறத எதுக்குறவங்களுமான விவாதமா இது இருந்துகிட்டு இருக்கு. அதுதானே மாட்டை வளர்க்குறவங்கள்ட்ட கருத்தை கேட்போம். திரு ராஜேந்திரன், நீங்க பேசக்கூடிய ஒன்றுல வந்து சொல்லக்கூடிய கருத்து, தரமான வகையில சுகாதாரமா அதை செய்யறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வதை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, விவசாயிகளுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் இதை செய்யறாங்க. ஒரு தரகர்கள் பயனடைகிறத, தரகர்கள் தவறு செய்யறத தடுக்கிறதுக்கு தான் இதை செய்யறாங்க. அப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கா சார்? இப்போ வந்து முதல்ல இந்த ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்தது, அந்த மாட்டை வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்ற விவாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்றைக்கு வந்து அரசாங்கம் வருடம் அந்த கோமாரி நோய்க்கு உண்டான தடுப்பூசிகளை போட்டு, எங்கேனும் ஓரிடத்தில் ஒரு மாடு சிறிதளவேனும் பாதிக்கப்பட்டாலும் அந்த கால்நடை மருத்துவர்கள் சென்று அந்த நோயை கட்டுப்படுத்தி அந்த மாட்டையும் குணப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு கிராமங்களிலும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரால் ஒரு தரமான மாடுகள் அங்கு வந்து
அழிக்கப்பட்டு அந்த இறைச்சி வந்து விநியோகிக்கப்படுகிறது. அங்கும் சுத்தமும் தரமும், நோய் உள்ள மாடா நோயற்ற மாடா என்ற கண்காணிப்பும் இருக்கிறது. அடுத்தது, சந்தைகளில் ஒரு விவசாயி மாட்டை கொண்டு சென்று இன்னொரு விவசாயிக்கு விற்பது என்பது காரியத்திலும் முடியாத ஒரு விஷயம். இன்னொன்று, அங்கு இந்த மாதிரியான சான்றிதழ்கள் தயாரித்து கொடுப்பது என்பதும் முடியாத விஷயம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக தரகர்கள், இடைத்தரகர்கள் மூலமாக தான் மாடுகள் வாங்கப்படுகிறது. அங்கு விவசாயிகளால் கறவை மாடுகள் கறவைகளுக்காக வாங்கப்படுகிறது. மேலும் தரமான அறுப்பு மாடுகள் மற்ற மாநிலங்களுக்கு அல்லது உள்வட்டங்களிலே அறுப்புக்காக எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு நோய் தாக்குதல் உள்ள மாடு என்ற ஒரு சூழ்நிலையே இருப்பது இல்லவே இல்லை. மேலும் தமிழகத்திலே கால்நடைத்துறை அதில் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறது. தரமான, சுகாதாரமான, ஆரோக்கியமான மாடுகளே விற்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம். இப்போ இந்த தடையாணையை, இந்த மிருகவதை தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவோமானால், இப்போ நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வந்து பால் மாடு 6-7 ஈட்டுகளுக்கு பின் திறனற்ற நிலையில் இருக்கிற பொழுது விற்க முடியாது போனால் நாங்கள் பசும் இளங்கன்றுகளை கூட வளர்க்க மாட்டோம். அப்போது நிறைய பால் உற்பத்தியாளர்கள் தமிழக அளவிலே பால் உற்பத்தியை எடுத்து வைப்பதற்குண்டான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாவிட்டால் பால் உற்பத்தி குறைந்துவிடும். அப்படி பால் உற்பத்தி குறைகின்ற பொழுது இருக்கின்ற பால் 1 லிட்டர் 200 ரூபாய் 300 ரூபாய் என்ற விற்பனை விலை உயர்வு, கொள்முதல் விலை உயர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதீதமான அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்படி அந்த அளவுக்கு போகக்கூடிய ஆபத்து எப்படி வரும் சொல்லுங்க. ஒரு பால் விலை 200 ரூபாய் 300 ரூபாய் அளவுக்கு எப்படி உயரும்? அந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை, இந்த சட்டத்தை எதுக்கணும்ன்றதுக்காக நீங்க வந்து அதீதமான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறீங்களா? இல்லை, இப்போ இந்த தடையாணை சட்டமே எங்களை மிரட்டுகிறது. நாங்கள் விவசாயிகள் தான், விவசாயிகளிடத்தில் தான் மாடுகளை விற்க வேண்டும் என்றால் விவசாயி வந்து வாங்கி வளர்ப்பதற்குண்டான ஒரு வருமானம் உள்ள மாட்டை தான், கறவையை தான் வாங்க போகிறார். மீதி உள்ள மாட்டை அவர் எங்கே வாங்க போகிறாரு? அப்போ அந்த மாட்டை அவர் வாங்கிட்டு வந்து சும்மா தீனி போட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு விவசாயி இருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். இது வந்து சாதாரண விஷயமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த சான்றிதழ்கள் அங்கு தயாரித்து கொடுப்பது என்பது பேசுவதற்கு எளிதாக இருக்கலாம். ஆனால் அது நடைமுறையில் சாத்தியக்கூறுகளே இல்லை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது தான் அதெல்லாம் என்ன தெரியும். இன்னொன்று, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சமுதாயத்தினரால் இது உணவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த உணவு சாப்பிடும் உரிமையை எந்த அரசும் பறிக்கக்கூடாது. அதுவும் அல்லாமல், அதாவது உழைக்கின்ற விவசாய பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள் இந்த மாட்டிறைச்சியை உண்டு நல்ல அதனுடைய அவர்களுடைய சக்தி இழப்பை ஈடு செய்து கொள்கிறார்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் நடைமுறையிலேயே பார்ப்பது. அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால தான் நான் இதை சொல்கிறேன். நான் இன்றைக்கி நீங்கள் பால் மாட்டை வந்து திறனற்ற பால் கறவைக்கு அற்ற அல்லது சினை பிடிக்க முடியாத நிலையில் நாங்கள் மாட்டை வந்து வளர்த்தணுங்கிறது 100க்கு 100 முடியவே முடியாது. அதை நாங்கள் விற்க முடியலன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாட்டை எப்படியாவது கொடுத்துட்டு நாம் பால் உற்பத்திங்கிற விவகாரத்துக்கே போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற நிலை உடனே வராது. குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திப்போம். அது வந்து 100க்கு 100 உண்மை. நான் ஒரு விவசாயி, என்னுடைய குடும்பம் 3 தலைமுறைகளாக பால் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன? இப்போவே பாலை கறக்க முடியாதவங்க மாடை வித்துடுறாங்க. கறக்கவே முடியல, நான் எதுக்கு மாட்டை வச்சுக்கிட்டுன்னு. இது மாதிரி ஈஸியாக அந்த தொழிலை கைவிடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இந்த நிபந்தனைகள் மற்றும் தடையாணைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் கடுமையாக இங்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து நடைமுறையிலே ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, நாளைக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வந்து இது பண்ண முடியாது, ஆர்சி பண்ண மாட்டோம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது நிறைய பேரை பாதிக்கும். 20 வருஷமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வெஹிக்கிள் அது பாதிக்கும்.
நீங்க இது நான் லைசன்ஸ் நான் பண்ண மாட்டேன், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், இல்ல நீங்க அதுக்கு இது எமிஷன் சர்டிபிகேட் வாங்கணும், இஃப் இட் இஸ் நாட் வர்தினா கண்டிப்பா அவர் வெளிப்படுத்துற கவலைகள்ன்றது வந்து சார், கவலை இது எங்க எடுத்துட்டு போகும்னு சொல்றாரு. அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு அது நான் வந்து ரொம்ப சிம்பத்தட்டிக்கா நான் அதை வியூ பண்றேன். ஒரே அவரோட இதை சிம்பத்தட்டிக்கா வியூ போட்டுறலாம். பண்றேன். பட் ஒரே ஒரு சாப்பாடு சொல்லிக்கிறேன். ரூல் வந்து ஒரு நிமிஷம் அவர் இதை புரிஞ்சுக்கிறார். வெளியூர்ல இருக்க ஒரு நிமிஷம் அவரோட திரு ராஜேந்திரன் சுருக்கமா சொல்லி முடியும். என்னை பேச அனுமதியுங்கள். அவங்க ஐயா சொல்றாங்க ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு வந்து அந்த காலம் முடிந்து விட்ட நிலையில அது வந்து இம்மூவபிள் அசெட், அதை கொண்டுட்டு போய் ஒரு மூலையில் நிறுத்திட்டா கூட அது வந்து சாப்பாட்டுக்கு கேட்காது, அதை பராமரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு அது வந்து ஈடுபடுத்தாது. ஆனால் நாங்கள் மாட்டை அப்படி இல்லை. நாங்கள் மாட்டை விற்க முடியாத மாட்டை நாங்கள் வச்சிருக்கணும். இன்றைக்கு நாங்கள் விற்க முடியாத, அதை பராமரிக்க முடியாத இறப்பு நிலையிலே உள்ள அந்த ஒரு மாட்டு நீங்கள் நடைமுறையில் நேரடியாக கண்டீர்களானால் அது ஒரு பெரிய மிருகவதை. அப்புறம் இறந்த மாடுகளை நாங்கள் விதைப்பதற்கு கூட அன்ஃபிட் 2,000-3,000 ரூபாய் ஒரு கேட்டகரி செய்ய வேண்டும். அன்ஃபிட் அனிமல்ஸ்னு ஒரு கேட்டகரி கொடுக்குறாங்க. நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் இதை கொண்டு போய் சந்தையில கொண்டு போய் விற்கிறதுங்கிறது கூடாது, ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து டைரக்டா ஃபார்ம்ல ப்ரொக்யூர் பண்ணணும்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது நடைமுறையில் எவ்வளவு சாத்தியம், அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது வேணா டிஃபரெண்டா இருக்கலாம் ஒழிய அவர் சொல்ற மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு நீங்க இன்னைக்கு ஒரு மோட்டார் பைக் நிறுத்துறீங்க, இது மாதிரி இதே மாதிரி கண்டினியூஸா ஒரே வீட்டில் 20 மோட்டார் பைக் வந்துன்னா ரோட்ல தான் வந்து நிற்கும். அப்போ அந்த ரோட்ல வந்து நிற்கிறதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் என்ன கொடுக்க போறோம்? ஸோ நான் அது ரெண்டும் ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு புரியுது. இது வந்து உயிருள்ள ஒரு பிராணி, அதுக்கு கண்டிப்பாக அது வேற ஒரு இது. அதனால தான் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு கொண்டு போங்கங்கறாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டு போட்டு நீங்க கொண்டு போய் கசாப்பு கடைக்கு கொண்டு போங்க. அவங்க வந்து நேரா கசாப்பு கடைக்கு இல்ல, அவங்க அப்ரூவ்ட் ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்னு தமிழ்ல சொன்னா சொல்லுங்களேன். அதுக்கு கசாப்பு கடை தானே. அது கசாப்பு கடை. லைசென்ஸ் வாங்குனா கசாப்பு கடைக்கு. எக்ஸாக்ட்லி. அதானே சொல்றாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்னா எவ்வளவு பேருக்கு சார் புரியும்? இல்ல நேரா அதுக்கே வந்துருவோம். என்ன ரீசன் சொல்றோம்? என்ன ரீசன் சொல்றதா உண்மை. அவர் சொல்றதா உண்மை. ஸ்லாட்டர் ஹவுஸ்ங்கிறது அவங்க என்னன்னா இங்க லோக்கல் இருக்கிறத எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஐடியால தான் கவர்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வந்து 4000 ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கு, க்ளோஸ் பண்றாங்களா? 4000 கசாப்பு கடையை க்ளோஸ் பண்ணிருக்கன்றாங்களா? இல்ல 40000 இருக்கு. லைசென்ஸ் வாங்காம இப்ப இவ்வளவு கடுபிடி பண்றதுக்கு பதிலா யாரு ஒரு நிமிஷம் ஒரு விவசாயிட்ட போய் நீ இத்தனை சர்டிபிகேட் வா, இத்தனை இது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா வாங்குறவர்ட்ட இது வாங்க. பெரிய முட்டாள்தனம். அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது என்ன? லட்சக்கணக்கான கால்நடைகளையும் லட்சக்கணக்கான விவசாயம் ஒழுங்குபடுத்துறதுக்கு பதிலா சில ஆயிரம் கசாப்பு கடையை நீங்க ரெகுலேட் பண்ணலாமே. நீங்க வந்து லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா? லைசென்ஸ் வைக்கலனா வெட்டாதீங்க, லைசென்ஸ் வைக்கணும்னா என்னென்ன முறிமுறைகள் அவனே போய் உங்க சர்டிபிகேட் வெட்டனரி டாக்டர் சர்டிபிகேட் அவனே வாங்கிட்டு வந்துருவாங்க. அதை செய்யறதை விட்டுட்டு நீங்க இதெல்லாம் செய்றீங்க. இல்ல இதத்தான் இன்டர்மீடியரிஸ் தி புரோக்கர்ஸ்ங்கறவங்க பண்ணிட்டு இருந்தவங்க இதத்தான் பண்றாங்க. அதுக்கு பதிலா அது பண்ணாதே சொல்றாரு. திருச்சில க்ளோஸ் பண்ணாங்க. அதான் சொன்னாங்க. கௌரவச்சேர்ல தான் சொல்றாங்களா? எங்க பால் கறக்கிற மாட்டை வீட்டுக்கு ஒரு இடத்துல கொண்டு போறப்ப என்ன அரசியல்? இதான் அரசியல் சொல்றேன். சாதாரண செத்து போற மாட்டோட தோலை உரிச்சதுக்காக கொள்றான். கல்யாணம் 5 பேர் கொண்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து நீங்க தான் சார் அரசியல் பண்றீங்க. இப்ப நான் வந்து தெளிவா என்ன ஒரு வெறுப்பரசியல் உண்மையில வெறுப்பரசியல் தான் இருக்கிறதுல இருக்கிற வெஸ்ட் பெங்கால், கேரளா, நார்த் ஈஸ்ட் அது மூணு தான். இது வரலையும் பர்மிட் பண்றது மூணு ஸ்டேட் தான். சார் எந்த மாட்டிறைச்சி சாப்பிடுற எந்த ஒரு குடிமகனும் இந்த நாட்டுல வந்து எனக்கு வந்து தரக்குறைவான ஒரு மாட்டு இறைச்சியை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா இதுல வந்து நோய் வந்த மாட்டை வித்துடுறாங்க, நோய் வந்த மாட்டை தெரியாம மக்கள் வாங்கிக்கிறாங்க. இப்படிலாம் சொல்றதன் மூலமா அந்த சாப்பிடுறத வந்து மேலும் ஒரு இழிவுபடுத்துற தன்மை அதுல இருக்கு அப்படின்ற விமர்சனம் அதுல இருக்கு. தீண்டாமை முக்கியமான காரணம் அது. வாதத்தை தவற வைக்காதீங்க. இல்ல அப்படி ஒரு பார்வை இருக்கு அதுல. இல்ல வாதத்தை தவற வைக்க அப்படி சொல்ல அவங்க யாரும் சொல்லல. இப்ப நான் எனக்கு தரக்குறைவான வரைமுறைப்படுத்தினீங்கன்னா விலை ஏறும், கண்டிப்பா விலை ஏறும். ஏன்னா இதனுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்ங்கிறது கண்டிப்பா விலை ஏறும். விலை ஏறிச்சுன்னா அது நிறைய பேரை பாதிக்கும். அதனால நீங்க இதை பண்ணாதீங்கங்கறாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியறது. ஆனா ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு ரொம்ப குறைச்ச விலையில கிடைக்கிற சத்தான புரோட்டீன் இது. இத வந்து எளிதில் கிடைக்கிறத நீங்க வந்து தடுக்காதீங்கன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ட்ரூ. பட் அதனால நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் பத்தி பேசல. நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா மாடை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. சோ மாட்டு இறைச்சின்றது பத்தி மட்டும், அதுவும் ஹைஜீனிக்கா சாப்பிடுறது கவர்மெண்டோட வேலை இல்லையா? அது டு ப்ரொடெக்ட் தி ஹெல்த் ஆஃப் தி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி மீனை வந்து ஹைஜீனிக்கா சுகாதாரமா வைக்க கூடாதா? கோழியை பண்ண கூடாதா? வெஜிடபிள்ஸ்க்கு இல்லையா? மேகிக்கு நம்ம உட்கார்ந்து மகாராஷ்டிரா சட்டத்துல அப்படி இருக்கா? குஜராத் ஒன்னு சட்டத்துல அப்படி இருக்கா? மேகி இல்லையா? கோகோ கோலா இல்லையா? பசுமாடு சாப்பிடுங்க, மாட்டு சாப்பிடுங்க சொல்லிருக்காங்க. சார் நம்ம நிறைவு கருத்து வந்து உங்களுடைய நிறைவு கருத்து ஒவ்வொரு வரியா சொல்லுங்க. சொல்றேன் முடிச்சிருவோம். ஆப்பிள்ல ஸ்டிக்கர் பேசலையா? நம்ம
கேண்டில் வேக்சின் பேசலையா, நம்ம வெஜிடபிள்ஸ்ல பேசலையா, இதெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பண்றாங்க, அப்ப பிளாஸ்டிக் பசுமாட்டு ரைஸ் stick பத்தி விட்டு பேசலையா? ஏத்துக்குவீங்களா? ஏய், இதெல்லாம் நரேந்திர மோடி பேசும்போது ஏத்துக்குவாரா? அதை பத்தி ஏன் சார் நம்ம சொல்லக்கூடாது? ஏன் நம்ம கட்டில நம்ம ஏன் பேச, அதுவும் மீட் ஈட்டிங்ன்றது வந்து அந்த காலத்துல இருந்ததுன்றது ஒத்துக்கிறோம். எப்பன்னா ஃபார்மிங் மனுஷனுக்கு தெரியாத போது, ஃபார்மிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எவல்யூஷன் அதுதான். ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அரிசி பருப்பு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா குறைக்கிறதுன்றது தான் இப்போ கான்செப்ட். அதனால வந்து அதுவும் பர்టిక్యులரா வந்து சொல்றது கான்செப்ட் இல்லங்க. என்னன்னா, பேலியோ டயட் அசைவம் வந்துட்டீங்க. அசைவம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய ஒரு உணவு தேவையை நிறைவு செய்ய முடியாது உலகம் முழுக்க சொல்ற அமைப்புகள் இருக்கு. மனிதன் தோன்றியதுக்கு அதான் காரணம், இறைச்சி உணவு தான் காரணம். அப்படி பார்க்கணும்னா இல்ல அவங்க இன்னொருத்தர் சொன்னாங்க, என்ன மாடை வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா மாடை சாப்பிடலாமான்னாக்க அப்படி சொல்லல. கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குனாக்க, மாடை அது உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ்லயோ எதுலையுமே ரெகுலேட் பண்ணல, ஃபண்டமெண்டல் ரைட் தான். அட் தி சேம் டைம் கவர்மெண்டோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி என்னன்னாக்க டு ப்ரொடெக்ட் தி வைல்ட் லைஃப், டு ப்ரொடெக்ட் த கேட்டில். அதை எப்படி நீங்க சாகடிக்கிறீங்கன்றது தான் அந்த கசாபுகள்ல பண்றாங்கன்றது தான் கவர்மெண்ட் இப்ப கொண்டு வந்திருக்கே தவிர ஏற்கனவே இருக்கிற ஆக்ட். சரி, இப்படி நான் எளிமையா புரிஞ்சுக்கிறேன். 1950 Right. அது எளிமையா புரிஞ்சு, அதாவது மாட்டை அதுக்கு வலிக்காம கொன்னு நீங்க சுத்தமா கழுவி சுகாதாரமா நீங்க சாப்பிட்டுக்கலாம், அதான் அரசு சொல்ல வருது. அதானே நீங்க சொல்ல வரீங்க? வலிக்காமன்றது இல்ல, குயிக்கா இருக்கலாம். அதான் அதுக்கு வதை இல்லாம, மாட்டை வதை இல்லாம கொன்னு நீங்க வந்து சுகாதாரமா இது பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம். கரெக்ட். ரைட். உங்களுடைய நிறைவு கருத்து? இல்லை, மாட்டை வதைக்கும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்படின்னு புரியல. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஸ்லாட்டர் ஹவுசஸ்லையும் நீங்கள் ரெகுலேட் பண்ண எல்லா ஸ்லாட்டர் ஹவுஸ்லையும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் மூலியமாக தான் இப்போ மாட்டை வெட்டுறாங்க. அதாவது ஸ்டென்ட், ஒரு எலக்ட்ரிக் ஷாக் இங்கே நெத்தியில் கொடுத்துருவாங்க, அந்த மாட்டு மயக்க நிலைக்கு போயிடும், அதுக்கப்புறம் தான் அந்த மாட்டை அறுக்கிறதே செய்கிறாங்க. இப்போ தான் இந்த சட்டம் என்ன சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா ஒரே பாயிண்ட் தான், நீ வந்து மீன் சாப்பிட்லாம், ஆனால் மீன் பிடிக்கக்கூடாது. மீன் பிடிக்காமல் எப்படி நாங்கள் மீன் சாப்பிட முடியும்? நீங்க எது சொல்றீங்களா? ஒரு வரியில் இது என்னுடைய ஒரே இது ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரி ஃபேர். பட் அரசாங்கம் இந்த எப்படி இதை வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இவ்வளவு பெரிய ஒரு சமாச்சாரத்தை எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இவ்வளோ ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் மேட்டரை வந்து ஒரு வெளியே கொண்டு வர வேண்டியதில்லை. இது ஒரு பொருளாதாரத்தை பெரிய அளவில் இது அஃபெக்ட் பண்ணும்னு நான் நம்புறேன். ஒரே ஒரு மாட்டிறைச்சி மூலமாக சாரி, கவர்மெண்ட்டே இதெல்லாம் இந்த மாதிரி அவரோட ப்ராப்ளம் சொன்னார், ஜெனுவின் தான். வயசான மாடை என்ன பண்ணுறது, பால் கொடுக்காத மாடல், அதுக்கே என்ன பண்ணலாம், என்ஜிஓஸோ கவர்மெண்ட்டே கோசாலாஸ்லாம் இருக்கு, கவர்மெண்ட்டே கூட திருப்பி எடுத்துக்கிட்டு தே கேன் கிவ்ஸ் கைண்ட் ஆஃப் சப்சிடிஸ் டு தீஸ் பீப்புள். மாட்டிறைச்சி மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மதவாத அரசியலை பரப்புகிறது. அதுக்கடுத்து சேர்ந்து திரு ராஜேந்திரன் சொல்றது முழுக்க சரி. கடைசி ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். 1966 வந்து மொத்த கால்நடைகளில் பசுமாடு எண்ணிக்கை 40% இருந்துச்சு. 2007 14% குறைஞ்சு போச்சு. அதே எரும மாட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1966 50% இருந்துச்சு, அது 79% உயர்ந்திருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரப்ப மேலும் மேலும் பசுமாடோட எண்ணிக்கை இந்தியாவில் குறைஞ்சு போயிடும். விவசாயிகள் வளர்க்க மாட்டாங்க. இப்போ பஞ்சாப்ல ஆடு மாடை விற்க முடியல, மிகப்பெரிய கஷ்டத்தை உள்ளாராங்க. அதெல்லாம் மாடுகள் வளர்க்க முடியாமல் வந்துட்டாங்க. மகாராஷ்டிரால தீவனமே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அதில் மிகப்பெரிய பாதிப்பை பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மத்திய அரசு வந்து செய்கிறது. மனிதனுடைய உணவு கலாச்சாரத்தை தலையிடுறது, என்னுடைய பிளேட்ல கை வைக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய இறுதியான கருத்து. நன்றி. உங்கள் ஐவருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.